தனக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாளி பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து. ஆமென், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:12 2:5. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் ஆமென் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படியாய் பிரயாசப்படுங்கள். ஆமென். கர்த்தர் அழைத்த அழைப்பிலே, ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவர் தெரிந்து கொள்ளுதலே, ஆமென், ஹல்லேலூயா, ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். ஆமென். ரட்சிப்பு என்ன செய்யணும்? நிறைவேற வேண்டும். அதே மத்தேயு 10:22 சொல்லி, முடிவு பரியந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். ரட்சிப்பு எப்படி இருக்கணும்? முடிவு பரியந்தும், ஆமென், நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்திலே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நெசரே ரட்சிக்கப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 3:11 ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, நாம நிலைத்திருக்கும் போது, ஆமென், ஹல்லேலூயா, முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கும் போது, ஹல்லேலூயா, ஆமா, அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாய் இருந்ததா? ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாய் இருக்குமானால் நிலைத்திருப்பது, ஆமென், அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். ஆமென், ஜீசஸ், ஹல்லேலூயா. முடிவு பரிந்தும் ரட்சிப்பு நிறைவேற, ஆமென், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மரண பரியந்தம், ஆமென், மரண பரியந்தம், ஹல்லேலூயா, நம்முடைய ரட்சிப்பை என்ன செய்யணுமா? காத்துக்கொள்கிற பிள்ளைகளாய், ஆமென், ஹல்லேலூயா, காத்துக்கொள்கிற பிள்ளைகளாய் வாழும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம சாரா ஜாயல் சொல்லும் போது, மனுஷ தேவ சாயலாலே சிருஷ்டிக்கப்பட்டவன் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய உறவில் நிலைத்து நிற்காம, ஆமென், ஹல்லேலூயா, மனம் போல வாழ்வதனாலே தேவ மகிமையை மனுஷனுக்கு, தேவ பிள்ளைகள் இன்னைக்கு இழந்து, ஆமென், ஹல்லேலூயா, துன்பத்திலும் கஷ்டத்திலும் அவமானத்திலும் நிந்தையிலும், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இன்னைக்கு அதிலெல்லாம் கஷ்டப்பட்டு, ஆமென், ரட்சிப்பின் அனுபவத்தை, ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை, ஆமென், முடிவறிந்து நிலைத்து நிற்க முடியாதபடிக்கு அப்படிப்பட்ட ரட்சிப்பை சோர்ந்து போய், ஆமென், ஹல்லேலூயா, சோர்ந்து போய் அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றார்ல, அபிஷேகத்தை செய், காத்துக்கொள், அபிஷேகத்தை விட்டு விடாதே. ஆமென். நீங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் வாழாதீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்ற நாம், ஆமென், ஆராதனையிலே தேவனோடு உறவாடுதலே, ஆமென், ஹல்லேலூயா, எங்கேயோ தூரமாக இருக்கிறோம், ஆண்டவர் விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென் என்று சொன்னாரே, உங்கள் ரட்சிப்பை நிறைவேற, ஆமென், பிரயாசப்படுங்கள். ஆமென், அது முடிவடைய பிரயாசப்படுங்கள். பவுல் அப்போஸ்தலன் தன் ரட்சிப்பை நிறைவேற அவர் பிரயாசப்பட்டார். ஆமென், அவர் சொன்னார், ஆமென், நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமென், நான் வாழ்கிற வாழ்க்கை நாட்களிலே விசுவாசத்தை கற்றுக்கொண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எல்லாரும்
அப்படிப்பட்ட விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் ஆமென் கற்றுக்கொள்கிற தேவ ஜனங்களாய் ஆமென் அல்லேலூயா வருகைக்கு ஆயத்தமுள்ள ஜனங்களாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆமென் அல்லேலூயா என்ன செய்யணும்? ரட்சிப்பையும் விசுவாசத்தையும் பரிசுத்தையும் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் பிரயாசம் பண்ணோம். காஞ்சிபுரத்தில் ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் சொல்லுவார், நான் கண்ணை மூடினா எங்கே போயிருக்கணும்? தேவ சந்நிதியில் போயிருப்பேன். ஆமென். என்ன சொன்னார்? உயிரோடு இருக்கும் போதே சொன்னார். என்ன சொன்னார்? உயிரோடு அவரை பற்றி மற்றவர் சொல்ல அவரே தன்னை குறித்து சாட்சினார். நான் இன்று மரித்தால் இப்போது மரித்தால் என் கண்கள் சொல்ல நான் கண்ணை மூடினா எங்கே போயிடுவேன்? பரலோக தேவ சந்நிதியில் போயிருப்பேன். அவருடைய இளைப்பாறுதலை சலாம் ஆமென் அங்கே போயிருப்பேன். ஆமென். ஏன்னா பவுலப்போஸ்தலர் போல விசுவாசத்தை காத்து கொண்டவர். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. பவுலப்போஸ்தலர் போல பிலிப்பி சபைக்கு எழுதும்போது ஆமென் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென் ஆமென். முடிவறிந்தும் ஆமென் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். ஆமென். இன்னைக்கு வேதத்திலே ரட்சிப்பு பல விதங்களிலே காணப்படுகிறது. ஆமென் அல்லேலூயா. அப்போ முடிவறிந்தும் நிலைத்திருக்கிறவர் ரட்சிக்கப்படுவார். நிலைத்திருக்கிற அனுபவம். ஆமென். இன்னைக்கு நிலையில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நான் நிலை போல அசைந்தாடி கொண்டிருக்கிற வாழ்க்கை இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. அல்லேலூயா. ஒலிவ மரமாய் ஆமென் பனை மரமாய் ஆமென் அல்லேலூயா ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். ஆமென். யோவான் 15:5 வாசிக்கிற அவருக்குள் என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமென் அல்லேலூயா. நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழும்போது முடிவறிந்தும் ஒரு நிலைத்து நிற்கிற அனுபவத்துக்குள்ளே நாம் மாறுவோம். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. அப்போதான் மகிமையின் மேல் மகிமை அடைவோம். ஆமென். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிற ஒரு அனுபவத்தில் இருப்போம். ஆமென். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இப்படியாய் வாசிக்கிறோம். ஆமென் ஜீசஸ் அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆமென் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென் ஜீசஸ் அல்லேலூயா. அப்ப நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்றாரு? மகிமைப்படுத்துகிற தேவன். நிலைத்திருக்கும் போது மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற ஆமென் அல்லேலூயா பிரயாசப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். ஆமென் அல்லேலூயா. முதலாவது ரட்சிப்பு. ஆமென் அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்க முடியாய் ஆமென் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் அங்க தந்தறினார். ஆமென் அல்லேலூயா. 45:7 பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் ஆமென் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் ஆமென் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆமென் ஜீசஸ் அல்லேலூயா. ஆண்டவர் யோசேப்பை ஆமென் எகிப்திற்கு ஆமென் அல்லேலூயா ஒரு பெரிய ரட்சிப்பினால் ஆமென் அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களை தனது வம்சத்தை பாதுகாக்க முடியாய் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. அங்க ரட்சிப்பு எப்படி வெளிப்படுது? ஒரு பெரிய பாதுகாப்பினால். ஆமென் அல்லேலூயா. உங்க வம்சங்கள் ஒழிந்து போகாமல் இருக்க ஆமென் அல்லேலூயா ஒழியாதிருக்க பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு ஆமென்
அல்லேலூயா. காப்பதற்காக கர்த்தர் என்னை முன்னமே அனுப்பினார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாம். ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா. ஆமென். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார்? பக்தி உள்ள சந்ததி பெருமடித்தானே. ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தர் அப்படியாய் ஒரு பக்தி உள்ள சந்ததி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ரட்சிப்பினால் அழைத்திருக்கிறார். யோசேப்பை தேவன் ஆமென் எகிப்துக்கு அனுப்பும் போது ஆமென் என் ஜனங்கள் ஆமென் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாதிருக்க ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய பாதுகாப்பு. ரட்சிப்பு எப்படி வெளிப்படுது? ரட்சிப்பை என்ன செய்றாரு? உயிரோடு காப்பதற்கு பாதுகாப்பாக அங்கே ரட்சிப்பு வெளிப்படுது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆமென் ஒரு யோசேப்பை போல கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கார். அல்லேலூயா. உங்களை கொண்டுதான் பூமியிலே உங்கள் வம்சம் என்ன செய்யக்கூடாது? அழிந்து போகக்கூடாது. பாவத்திலே சாபத்திலே ஆமென் இயேசுவை அறியாமல் அறிந்து உண்மையான பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாம அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் யோசேப்பை போல ஆமென் அல்லேலூயா உங்களை கர்த்தர் பாதுகாத்து ஆமென் பெரிய ரட்சிப்பை அநேக மக்களுக்கு வெளிப்படுத்த முடியாது தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், பாதுகாப்பு. உயிர் உங்கள் வம்சங்கள் பூமியிலே உங்கள் வம்சம் என்ன செய்யக்கூடாது? ஒழிந்து போகக்கூடாது. ஆமாம். அப்படி ரட்சிக்கப்படாமல் இயேசு பற்றி நீங்கள் சொல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸு வேலை செய்கிற இருக்கிறவங்களுக்கு ஆமென் நம்ம சொல்லாமல் போயிட்டேன்னு சொன்னா நம்மளை காட்டிலும் மிகவும் வருத்தப்படக்கூடிய மனுஷன் யாருமே இல்லை. அல்லேலூயா. 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 இருக்கிற நாட்களில் ஆண்டவரை பற்றி சொல்லி ஆகணும். ஆமென். நம்ம சகையா சொல்லியிருக்கீங்களா? இது வரைக்கும் எவ்வளோ பேர், எத்தனை வருஷம் அந்த கம்பெனிக்கு போய்? 12 வருஷம். எத்தனை பேர் சொல்லிக்கிறீங்க ஒரு வருஷத்தில்? அதான்ப்பா, எத்தனை பேருக்கு கூட ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் சொல்லிக்கிறீங்க. இல்லைப்பா, 12 வருஷத்தில் 10 பேர் தான் சொல்லிக்கிறேன். கூட அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்களா? அல்லேலூயா. என்ன ஏமான் அதெல்லாம் வேணா பாஸ்டர். வேலைக்கு போகிறோமா வருமா போதும் பாஸ்டர். யார் ரட்சிப்பு? நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்தால் போதும். அல்லேலூயா. மகிழ்ச்சி. இமான் தொடர்ந்து சர்ச்சுக்கு வரார். அல்லேலூயா. எப்பயும் வரணும். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக தொடுவார். கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துட்டேன். அல்லேலூயா. அவர் பார்த்துப்பார். கர்த்தர் பார்த்துப்பார். அல்லேலூயா. ஆமென். 10 பேர் இல்லைப்பா, கம்பெனியில் இருக்கிற பாதி பேருக்கு சொல்லியிருக்கணும். என்ன சொல்லிக்கணும்? பாதி பேருக்கு வேன்லேயே ஒரு 20 பேர் போகிறான். வேன்லேயே எத்தனை பேர் போகிறாங்க? 20 பேருக்கு மேலே போகிறாங்க. குறைஞ்சது ஒரு 30 பேருக்கு அது ஒரு வருஷத்தில் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. மாதத்துக்கு 5 பேருன்னா 12 5 60. 10 மாதத்துக்கு 600 பேர். அல்லேலூயா. ஒவ்வொரு அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை அந்த கம்பெனி கொண்டு போகிறார். அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் ரட்சிப்பு யோசிப்பு கர்த்தர் எகிப்துக்கு கொண்டு போகணும் நோக்கமே வம்சம் ஒழிந்து போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. யோசேப்பு நிமித்தமாய் பார்வோனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய நிமித்தமாய் ஆமென் பல குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதான் ரட்சிப்புடைய நிறைவேறுதலுடைய அடையாளம். ஆமென். என்னது? ரட்சிப்பு நிறைவேறுதலுடைய அடையாளமே அதான். நீ இயேசு பற்றி யாருக்கும் சொல்லிக்கிறியா? குத்து புக்கி எங்ககிட்ட கொடுக்குறேன் வாங்கி. நீ எங்ககிட்ட வாங்கி போய் 10 பேருக்கு கொடுக்கணும்னு பார்த்தா நீ இப்போ வாங்கின புக்கு இந்த பாஸே படிச்சுக்கிட்டோம், அவரே படித்து அவரே பரலோகம் போட்டோம்.
அது நினச்சிச்சு பாஸே போக மாட்டார் போட்டு, இந்த புக்கை படிச்சாது எப்படியாவது தப்பிச்சு போயிட்டுன்னு சிரிக்குது. அல்லேலூயா. ரட்சிப்பு ஆண்டவருடைய அன்பு, ஆமென், வாழ்க்கையில் நிறைவேறணும். ஆமென், அல்லேலூயா. இன்று நம்ம முடிவெடுக்கணும். ஆமென், நான் யோசேப்பு போல, ஆமென், என் வம்சம் ஒழிந்து போகாதபடிக்கு, ஆமென், அல்லேலூயா, அவரை காப்பதற்காக ஒரு பெரிய ரட்சிப்பை, சுவிசேஷத்தை நான் பகிர்ந்து கொள்வேன் என்ற ஒரு உறுதி மொழியோடு நம்ம இந்த ஆராதனை விட்டு நம்ம புறப்பட்டு போனோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க ரட்சிப்பு ஒரு பெரிய பாதுகாப்பை உண்டாக்குறதாய், பாதுகாப்பின் வடிவிலே ரட்சிப்பு காணப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது நான் வாசிக்கிற யாத்ரா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இங்கே ரட்சிப்பு ஒரு பெரிய விடுதலையின் மூலமாய் காணப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அதே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போகும்போது, ஆமென், வனாந்திரத்திலே புறப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது பின்னாடி எகிப்தின் சேனை அவரை துரத்தி கொண்டே வருகிறது. ஆமென், முன்பாக சிவந்த சமுத்திரம் கரை புரண்டு ஓடுகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, ஆமென், பயப்படாதிருங்கள், ஆமென், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள் மோசேயை முறுமுறுக்கும் போது, கர்த்தரோடு பேசும்போது அவர் சொல்றாரு, இன்று காண்கிற எகிப்தியனை, ஆமென், அல்லேலூயா, இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென், விடுதலையை பாருங்கள், அற்புதத்தை பாருங்கள். ஆமென், அந்த அற்புதம் அங்க விடுதலை என்ன செய்து ரட்சிப்பு என்ற வார்த்தையினாலே மறைந்திருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு என்ன செய்யுங்க, கர்த்தர் செய்கிற, ஆமென், என்னது உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், ரட்சிப்பை பாருங்கள். என்ன நடந்தது, என்ன நடந்தது செங்கடலில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? பிரிந்தது. ஒரே வார்த்தை, அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. ஆமென், கர்த்தர் சொன்னார், ரட்சிப்பை பாரு, விடுதலையை பாரு, ஆமென், அற்புதத்தை பாரு வாழ்க்கையில். ஆமென், அல்லேலூயா, ஆமென். வாழ்க்கையில் விசுவாசத்தை பெருக செய். ஆமென், அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தினை இன்று என்றைக்கும் காண மாட்டேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் பிரயாசப்படணும், பிரயாசப்படணும். ஆமென், தேவனை நோக்கி பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. முதலாவது இயேசுவுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பின் மூலமாய் ரட்சிப்பை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. நம்ம ரட்சிப்பு நிறைவேறனா, நம்முடைய நண்பர்கள், ரட்சிக்கப்படாத உறவுகள், ரட்சிக்கப்படாத, ஆமென், நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் என்ன செய்யணும், நம்ம ரட்சிப்பை சொல்ல முடியாது. கர்த்தர், ஆமென், வம்சத்தில் ஒருவராக உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தெரிந்து கொண்டார் யோசேப்பை போல. ஆமென். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிப்பு எப்படி காண்பிக்கிறார் கர்த்தர்? ஒரு விடுதலை, ஒரு அற்புதம், ஒரு அதிசயம். ஆமென். நானே கர்த்தர், நான் ஒருவரே தேவன். ஆமென், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற தெய்வம். ஆமென், நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. எத்தனை அற்புதம் பார்த்தா கூட, எத்தனை அதிசயத்தை பார்த்தாலோ, ஆமென், அவங்கள மாதிரி நம்ம இருக்கிறோம், நம்மள மாதிரி அவங்க இருக்கிறாங்க. ஆமென், எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்காங்க? ஐயா சொல்லுங்க, எப்படி இருக்கிறாங்க? அவங்கள போல நாம் இருக்கிறோம், நம்மளை போல அவங்க இருந்தாங்க. ஆமென். முறுமுறுத்தாங்க, கோவப்பட்டாங்க,
கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யுதுல, இதில் நம்ம நம்ம வாழ்க்கையில் இருக்குதுல்ல. அம்மா சொன்னாங்க சாப்பாடு சாப்பாடு கேட்குறாரு, ஒரு வேலை கூட செய்ய மாட்டார். ஐயா சொன்னார், நான் எல்லாம் செஞ்சு வாங்கி போட்டு இன்னும் என்ன செய்யணும், இன்னும் என்ன செய்யணும். பக்கத்தில் போய் நின்று என்ன பண்ணோம். ஆமாம், வெந்துச்சா பார்த்து பாதி வயிறு ரொப்பிடணும். என்ன பண்ணினோம், பாயில் ஆயிடுச்சா என்ன பண்ணோம். பாதி வயிறு ரொம்பிட்டா அப்புறம் எங்கே இருக்கும் குழம்பு, தேசத்து கிட்டே வர போன்றுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஆமாம் உதவியே வேணாப்பா. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது தேவன் சொல்கிறாரு, அவர்களைப் போல நாம போல அவர்களாக இருக்கிறோம். ஆமென். அநேகர் 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 வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசமாக கானானை இழந்து போனார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி விளையாடப்பட்ட இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை ஆகிய மக்கள் நாம். ஆமென். அவைகள்லாம் நமக்கு நிழலாய் வைத்திருக்கிறார் ஆண்டவர். அதை பார்த்து நம்ம திருந்தணும். ஆமென். அதை பார்த்து நம்ம ரட்சிக்கப்படணும். ஆமென். அதை பார்த்து நான் அப்படி தான் இருப்பேன் ஐயாண்ணா, அது ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன செய்ய முடியாது, அதை பார்த்து நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா, ஆமென், கர்த்தரும் காப்பாற்ற மாட்டார். என்ன மாட்டார், கர்த்தரும் காப்பாற்ற மாட்டார். கர்த்தர் சொல்றது செய்யலைன்னா, போன வாரம் நீ சொல்லிட்டு நான் தெரியல, கடவுள்கிட்ட போய் சொன்னால் எங்கே அனுப்புவார், டாக்டர்கிட்ட அனுப்புவார். எங்கே அனுப்புவார், டாக்டர்கிட்ட அனுப்புவார். டாக்டர்கிட்டே போய் சொன்னால் எங்கே அனுப்புவார், கடவுள்கிட்டயே அனுப்பிச்சுவார். எங்கே அனுப்பிச்சுவார். ஸோ போய் சொல்லாத, ஊழியக்காரங்கிட்ட சொன்னேன், போய் பேசக்கூடாது, போய் பேசுனா நரகம் தானே, அதெல்லாம் சொல்ல. இந்த வார்த்தையை சொன்னேன். எங்கே அனுப்பிச்சுவார், கடவுள்கிட்டயே அனுப்பிச்சுவார்ப்பா. போகிறோம் யாரெல்லாம் போவானோ, பாதியில் நிற்கிறவனு உண்டு. பூமியில் கோள்கள் தொங்குது, அது மாதிரி தொங்குறவனு இருக்கிறான். அப்படி சுற்றிக்கிட்டே சூரியன் போல், சூரியன் சுத்தாது, பூமி போல் சுற்றிக்கினே இருக்கிறவனும் இருக்கிறான். ஆமென். அவன் எப்படி சுற்றிக்கிறான், ஆவியாக சுற்றிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்ம சந்ததிகளுக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொன்னால் மோசேயை போல, ஆமென், இன்று காண்கிற எகிப்தியனை இன்றைக்கும் நீ காண மாட்டாய் என்று சொன்ன போல ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை, விடுதலையாக கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மோசே தேவனை நோக்கி பார்த்தார். நாமும் தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அன்னாளுடைய வாழ்க்கையிலே, ஆமென், அன்னாள் சொல்றாங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். ஆமென். ஜீசஸ், உம்முடைய இரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆமென். ஜீசஸ், அல்லேலூயா. உம்முடைய இரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். ஆமென். நீங்க எத்தனை பேர் நான் பெற்ற இரட்சிப்பினால் நம்ம சந்தோஷத்தை என்ன செய்கிறோம், குதூகலமாய், ஆமென், கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரட்சிப்பு வாழ்க்கையில துக்கம் இல்லை, ரட்சிப்பு வாழ்க்கையில கவலை இல்லை. ஆமென். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதால், ஆமென், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. யோவான் 14:1, ஆமென், வாசிக்க வேண்டாம். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா.
அண்ணால் சொல்றாங்க, ஆமென், உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். இப்படிப்பட்ட ரட்சிப்பு அண்ணாருடைய ஜபத்துக்கு கர்த்தர் பதில் தந்ததினால், ஒரு பெரிய ரட்சிப்பினால் இருதயம் சந்து களி கூறுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பின் வாழ்க்கையில், ஆமென், அல்லேலூயா, யோசேப்பை தேடி யாக்கோப்பு புறப்பட்டு போகும்போது கர்த்தர் ஒரு பெரிய பஞ்ச காலத்திலே, ஒரு பெரிய பாதுகாப்பிலே, ஆமென், கர்த்தர் ஒரு ரட்சிப்பை வெளிப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. மோசேயின் காலத்திலே ஆண்டவர் அற்புதங்களை, அதிசயங்களை, விடுதலை தந்து ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென், அல்லேலூயா. அண்ணனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் தந்து, ஆமென், அவருடைய ஜபத்துக்கு பதில் தந்து, அவர் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டு, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஆமென். நெருக்கத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, புலம்பலோடு, அழுகையோடு, நிந்தையோடு, ஆமென், யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறேன். ஆமென், கெச்சிக்கிற சிங்கத்துக்கு ஒப்பான மனிதருக்கு முன்பாக தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே, ஆமென், அன்னாலை போல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது, ஆமென், அவர் ஜெபத்தின் வெளிப்பாடாய், ஜெபத்தின் பதிலின் வெளிப்பாடாய் கர்த்தர் ரட்சிப்பை அங்கு காண்பித்தார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் செஞ்சாரு, ரட்சிப்பை காண்பித்தார். ஜபத்துக்கு பதில். அதுக்காக நம்ம பிரயாசப்படும், அதற்காக தேவ சமூகத்தில் போய் நம்ம முழங்கால் படியிடணும். ஆமென், அல்லேலூயா. முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படணும். ஆமென், ஜீசஸ், அல்லேலூயா. 4 புஸ்தகம், ஆமென், ஜீசஸ், 16 அதிகாரம் 23 வசனம். ஆமென். மத்தேயு 1:21. மத்தேயு 1:21. ஆமென், ஆமென். ஆமென், ஜீசஸ், அல்லேலூயா. ஆமென். பாவங்களை நீக்கி, ஆமென். இங்கே நாம் பார்க்குறோம், பாவம் முன்னாடி சொன்னேன், முதல் ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிங்க. அல்லேலூயா. பாஸ்டர் யோசேப்பை பற்றி சொல்லும் போது, நம்ம சுவிசேஷம் இயேசுவை தெரியாத மக்களுக்கு சொல்லும்படியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னேன். ஆமென். 1:4 வாசிக்கும் போது வாசம், ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவுங்கள். அல்லேலூயா. அப்போ சுவிசேஷம், ஆமென், என்ன செய்து? சுவிசேஷம் ரட்சிப்பாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 1:21 வாசிக்கும் போது, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. ஆமென், அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு வாழ்க்கையிலே நிறைவேறினா, முதல் காரியம் யோசேப்பை போல நம்ம தன் வம்சத்துக்கு அவன் பாதுகாப்பாக இருந்தான். ஆமென். ரட்சிப்பை வெளிப்படுத்தினார். நாமும் நம்முடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறனா என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பாகிய, ஆமென், ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த நிச்சயம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தும் போது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆமென். என்ன செய்யணும்? நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், மகிமைப்படுகிறவன் இன்னும் மகிமைப்படட்டும். ஆமென். அதான் முன்னாடி வாஸ்தவம்.
மகிமையின் மேல் மகிமை அடைந்து. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து, மகிமையின் மேல் மகிமை அடைவோம், மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகுவோம். அல்லேலூயா. ரட்சிப்பை ஆமென் என்ன செய்யணும்? நிறைவேற வாழ்க்கையில் பெற்ற ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நம்ம காத்துக்கொள்ள வேண்டும், நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், நம்ம பரிசுத்தமாக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம மாறும்போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை, நித்திய ஜீவனை ஆமென் வருகையிலே கர்த்தர் நமக்காக ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நாமளும் பவுல போல சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டம் வீண் கிடையாது, என் வாழ்க்கை வீணாக நான் வாழ்ந்தது கிடையாது. நான் இயேசு கிறிஸ்துவுக்காக, எனக்காக உயிர் கொடுத்து, எனக்காக ரத்தம் சிந்தி சம்பாதித்து அமை சபையாக நான் அல்லேலூயா வாழ்க்கையில் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எனக்காக என்ன உண்டு? நீதியின் கிரீடம் இருக்கு. உயிரோடு இருக்கும்போதே சொல்லணும், நான் ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆமென். இமாச்சல அருணாச்சல பிரதேசத்திலேயோ அப்படியே பெரிய நிலச்சரிவு அப்படியே இறங்கிச்சு. ஆமென். நாட்டில் எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் நண்பர் முடிச்சூரில் மறிச்சிட்டார். ஆமென். உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இருந்தார். எங்கள் சொந்தக்காரு திருச்சியில் ஒரு இடம் வாங்கினார். அந்த இடத்த செபிக்கிறதுக்காக அவர் கூப்பிட்டார். அவர் ஒரு கார் வாங்கி வச்சுருந்தார். அவர் சொன்னார், நல்லா வர முடியாதுப்பா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. இல்லை வா, கட்டாயப்படுத்தி அவரை கூட்டுன்னு போய், நான் ஓட்டுறேன் காரை சொல்லி, எதிர் வீடு தான், வெளிநாட்டில் வந்திருக்கிறேன், திருப்பி நான் போயிடுவேன், எப்போ எனக்கு டைம் கிடைக்காது தெரியாது சொல்லிவிட்டு அவங்க ஜெபிக்க போனாங்க. ஜெபிக்க போயிட்டு திரும்பி வரும்போது காலையில் 2:30 மணி, 2லேருந்து 3. ஆமென். அந்த பிரிட்ஜ் மேலே ஒரு பையன், ஒரு கிறிஸ்தவர் தான், அவனும் குடி. அவன் யார்? ரட்சிப்பு நிறைவேற காத்துக்கொள்ளாத கிறிஸ்தவன். குடிச்சிட்டு போய் தவறாக வாகனத்தை ஓட்டி பின்னாடி வந்த குட்டியான அவனை தட்டிட்டு போயிட்டான். என்ன பண்ணிட்டான்? தட்டிட்டு போயிட்டான். அவன் நடு ரோட்டில் விழுந்தான். பின்னாடி வந்த ஆம்னி பஸ் எல்லாம் விடிய காலம் ஸ்லோ வரும், பயங்கர வேகமாக வந்தான். அவன் மேலே அடித்தான். அவன் ஸ்பாட்லேயே அவுட். அடித்து அப்படியே நிப்பாட்டினான், நிறுத்தினான். பின்னாடியே பாஸ்ட் பின்னாடி தூங்கின்னு வராரு. ஜபத்தை முடிச்சுட்டு நிம்மதியாக தூக்கின்னு வராரு. அவன் ஓட்டுனுக்கு என்ன தெரியல, நிதானம் பண்ண முடியல. நேராக போய் பஸ்ஸை பின்னாடி கீழே போய் சொருவிட்டான். கொஞ்சம் தான் போச்சு உள்ள. பின்னாடி ஒரு லாரி, டிப்பர் லாரி வந்தான். அவன் பாஸ்ட வண்டியா பின்னாடி அடித்தான். பின்னாடி அடித்தோடனே பாசு கீழே வந்து இந்த பக்கம் அப்படியே வெட்டி. ஆமென். 2 மணி நேரம் கதறி துடிச்சு, என்னை காப்பாற்றி ஜானே. ஏற்கனவே ஜான் அடிப்பட்டு கை ஒடிஞ்சோ கால் ஒடிஞ்சோ ரொம்ப சீரியஸாக உள்ளே இருக்கிறாரு. பஸ்ஸுக்குள்ளேயே கார் போயிடுச்சு. பஸ்ஸுக்கு அடியில் அப்படி அப்பளம் போல நொறுங்கி, முன்னாடி ஒன்றுமே இல்லை, நொறுங்கிடுச்சு. கதறி அவர் அப்படியே மறைச்சிட்டார். டெத்துக்கு போகும்போது அவர் இறந்தது கூட அவங்க வீட்டம்மா அழுவில் கஷ்டப்பட்டு காப்பாற்று சொல்லி அழுதியே, இன்னைக்கு நீ செத்து போயிட்டியாப்பான்னு சொன்னாங்க. ஒரே அழ. ஆமென். கிட்டத்தட்ட 500-600 பாஸ்டருங்க வந்து அந்த குடும்பத்துக்காக சோமனாங்க. நாமளும் கரங்களை உயர்த்தி கர்த்தர் இந்த குடும்பத்தை, அருமையான பாஸ்டர், விட்டு சென்ற மனைவி, பிள்ளைகள், திருச்சபை, இன்று திருச்சபை யார் நடத்துவாங்க என்றதே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க துக்கத்தில் இருக்கிறாங்க. செபிக்கவே முடியல. என்னை ஜெபம் பண்ண சொன்னாங்க, செபிக்கவே முடியல. எப்படி செபிப்பது? கதறுகிறார்கள். ஆனால் தேவன் அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் ஒரு
நீங்காத ஆறுதலை கத்தர் தரும்படியாய் நாம் எல்லாம் கத்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கத்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கத்தர் மனுஷனுக்கு மரணம் எப்போ வரும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படும்போது தான் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கத்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாட்களே வாலாஜபத்து பகுதியில் தான் ஒரு கம்பெனி பெண்ணு, ஆமென், வெளியூர் பொண்ணு ஃபோன் பேசிக்கிட்டே ரோடு கிராஸ் பண்ணிச்சு. என்ன பண்ணுச்சு? ஃபோன் பேசிக்கிட்டே போச்சு. அப்படியே போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? எங்கே போயிடுச்சு? அப்படியே போயிடுச்சு. லாரிக்காரன் வந்தான். ஃபோன் பேசினே இந்த பொண்ணு அடிச்சு பார்த்தாருன்னு கேட்கவே இல்லை. அப்படியே அடிச்சு தூக்கிட்டான். ஸ்பாட்லேயே அவுட். ஆமென். நசுங்கிடுச்சு. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. ரட்சிப்பு நிரந்தரம், பாவ மன்னிப்பு நிரந்தரம், ஆமென், பரிசுத்த நிரந்தரம், நித்திய ஜீவன் நிரந்தரம். ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா அல்லேலூயா. நிரந்தரம். இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும். ஏழுதல சொன்னார். ஆமென். வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. வாழும்போது வாழ்க்கையிலே பாதுகாப்போடு இருப்போம், கவனமாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். வாகனத்தில் போகும்போது செல்போன் பேசிக்கிட்டே போகக்கூடாது. வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் பயன்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ஆமென். வாழ்க்கையில் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும் போது நித்திய ஜீவன் மட்டுமல்ல, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை உயர்த்துகிற தேவன். ஆமென். 69 சங்கீதத்திலே சங்கீதம் 69 சங்கீதம் 29 வேதம் சொல்கிறது. ஆமென் ஆமென். சிறுமையும் துயரமும் உள்ளவன். ஆமென். நானும் சிறுமையும் துயரம் உள்ளவன். தேவனே, ஆமென், உம்முடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. தேவனே, உம்முடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலம். நம்ம ரட்சிப்பு நிறைவேற, ஆமென், ஜெபம், ஆமென், அல்லேலூயா, சுவிசேஷம், ஆமென், அல்லேலூயா, எல்லாவற்றிலும், ஆமென், அற்புதங்கள், ஆமென், தேவனை நோக்கி பார்க்கிற அனுபவம், மோசையை போல தேவனை நோக்கி பார்க்கிற அனுபவம், ஆமென், அன்னாலை போல ஜெபிக்கிற அனுபவம், பாவ மன்னிப்பு ஆகிய நிச்சயம், இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், ஆமென், கர்த்தர் சரி, நம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலம் மாவதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம். நம்மை கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படும் போது, ஆமென், அதே சங்கீதம் 14 7 சொல்லும் போது வேதம் சொல்லுது, சீயோனிலிருந்து எனக்கு ரட்சிப்பு வருவதாக. ஆமென். வாசிங்க. இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. ஆமென். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. 128 சங்கீதத்தில் கர்த்தர் சீயோனிலிருந்து என்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் எப்படி வெளிப்படுது? ரட்சிப்பாய் வெளிப்படுகிறது. சீயோனிலிருந்து ரட்சிப்பு வருது. அதே வசனத்தில் சீயோனிலிருந்து கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அப்போ ரட்சிப்பு, ஆசீர்வாதம் எப்படி வெளிப்படுது? ரட்சிப்பாய் வெளிப்படுது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறார், கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். நம்ம எல்லாரும் அப்படி முழங்கால் படிக்கிறோமா? வாழ்க்கையிலே நாம் பெற்ற இயேசுவை கண்டு கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்ற ரட்சிப்பு, நம்ம இழந்து போகக்கூடாது, நம்ம இழந்து போகக்கூடாது. ஆமென். ஜீசஸ் கேயாசை இழந்து போனா, உலக ஆசைக்காக இழந்து போனா. ஆமென். ஜீசஸ் உலக ஆசைக்காக இழந்து போனா. இன்னைக்கு அநேகர் உலக ஆசைக்காக, உலக பொருட்களுக்காக, உலகத்தின் இன்பத்துக்காக ரட்சிப்பை இழந்து காணப்படுகிறார்கள். நாம் அப்படி இல்லை. நாம் பிரயாசப்படுவோம்.
நான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம். நம்மை கர்த்தர் நடத்த முடியாய் நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? சோத்திரம் 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 சோத்திரம். தொடர்ந்து நம்ம இருக்கிற சாராஷ்டாங்க ஜெபிப்பாங்க. ஆமென் ஜீசஸ், ஆமென் ஜீசஸ், ஹல்லேலூயா.